பள்ளி பேட் தொழில்நுட்பத்தோடு சேர்த்து கடந்த ஆண்டு மாலை நேர சிறப்பு வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்றது. ஈவினிங் டியூஷன் இதில் போன வருஷம் மட்டும் 84 மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பயன்பெற்றார்கள். அதேபோல் இந்த ஆண்டும் ஈவினிங் கிளாஸஸ் டியூஷன் இந்த கல்வியாண்டு இன்றிலிருந்து தொடர்ந்து போன திங்கட்கிழமை ஆரம்பிச்சிட்டோம். இன்றிலிருந்து ஆரம்ப விழாவோடு தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இத்தகைய சிறப்பு முக்கிய விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய பேட் தொழில்நுட்பத்தினுடைய தலைவர் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நமது மாணவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். மேலும் பேட் தொழில்நுட்பத்தினுடைய ட்ரஸ்டி கோஆர்டினேட்டர்ஸ் பணியாளர்கள் அனைவரையும் நமது பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அதனுடைய விரிவாக்கம் யாருக்கு தெரியும்? அங்க இருக்கு, என்ன இருக்கு? PAT. அதெல்லாம் தெரியுமா? அப்படின்னா நீங்களா கற்றுக்கொள்வதற்கான முயற்சி எடுக்கல, உங்களை சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னா இந்த போர்டு இப்பதான் செஞ்சிருக்கிறோம், முன்னால இல்லை, இனிமே இருக்கும் இங்க. அதனால நீங்க கத்துக்கணும். அங்க ஆங்கிலத்துல இல்லை. ஓகே, என்னது தெரியுமா? People's action for transformation. அப்படின்னா என்ன தெரியுமா? என்னமோ ஆங்கிலத்தில் சொல்றீங்க பாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நாம நம்முடைய மாற்றத்துக்கு எழுச்சிக்கு நாமளே ஒரு காரணமா இருக்கணும். அந்த மாற்றத்தை, எழுச்சியை, வளர்ச்சியை நாமளே உருவாக்கணும். அதற்கு காரணிகளாகவும் முதல் காரணமாகவும் நாமே மாறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நான் புரிந்து கொண்டது அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்ப இன்றைக்கு அவர்களோடு இணைந்து நம் பள்ளி இந்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள் உங்களுக்கு கடந்த ஆண்டிலிருந்து ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். கடந்த ஆண்டு நிறைய பேர் இருந்தீங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் சிரமமா இருக்கு. பட் இருந்தாலும் வரும் நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்து உடனே கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. செய்யணும். ஏன் அப்படிங்கிறத விட நீ இந்த நேரத்துல உட்கார்ந்து உன்னுடைய ஹோம்ஒர்க் செய்யற அப்படிங்கிறது பெரிதல்ல, நீ படிக்கிற அப்படிங்கிறது பெரிதில்லை. பட் பள்ளியோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அதுவும் பேட் அப்படிங்கிறது வருது. அதெல்லாம் புரிஞ்சு இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒருவர்களாக, நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, நல்லதொரு சமுதாயத்தை வளர்க்கக்கூடியவர்களாக நீங்களும் மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயர்வான சிந்தனை வேண்டும். சரிங்களா? ஒரு நாள் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், நம்முடைய பள்ளி ஆண்டு விழா கொண்டாட போறோம். ஆண்டு விழாவுக்கு ஒரு மைய பொருள் வேணும், கருத்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமைதியை மையப்படுத்தி அப்படின்னு சொல்லி. சரியா? இப்ப உலகத்துல அமைதி சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. நிறைய போர் நடந்து கொண்டிருக்கிறது. உயிர் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பள்ளிய ஆண்டு விழா ஒரு மைய பொருளை வச்சிருக்கோம். அப்ப எப்பொழுதுமே எந்த ஒரு செயலை செய்தாலும் இலக்கு வேண்டும், லட்சியம். அதுதான் லட்சியம். மாணவர்களுக்கு புரியல. நான் பாடம் நடத்தும் போதும் உங்களுக்கு சொல்லும் முதல்ல செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16-18 கேள்விகள் கொடுப்பேன். அதற்கான பதில் எழுதி கொடுப்பேன். இங்கிலீஷ்ல எழுதுவேன், தமிழாக்கமும் சொல்லுவேன்.
அதுல கடைசியா இருக்கும் என்ன இருக்கும்? மை கடைசி கேள்வி என்ன படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட் டு யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு கேட்கிறேன். நீ என்னவாக விரும்புகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய இலக்கு என்ன? சும்மா 7வது படிக்கிறேன், 8வது படிக்கிறேன், 9வது படிக்கிறேன், 10வது படிக்கிறேன், 10வது பாஸ் பண்ணணும், மார்க் எடுக்கணும். என்னவாக போற? படித்து என்னவாக போற அப்படின்னு கேட்கிறேன். போலீஸ் இல்ல இன்ஜினியர் இல்ல டீச்சர் இல்ல மருத்துவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய கருத்துக்களை சொல்லுங்க. அப்ப லட்சியம், அதுக்கு பேர் தான் அம்பிஷன், மோட்டோ, குறிக்கோள், நிறைய இருக்கு. இலக்கு, லட்சியம், டார்கெட், எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம். அது அப்படி இப்ப படிக்கிற வயதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும், இலக்கை நோக்கி பயணிக்கணும். அதற்கான எல்லா ஒரு சிறப்பு பயிற்சிகளை கொடுப்பதற்கு தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்யறோம். அதுல நானும் ஆர்வம் காட்டுறேன். என்னோட சேர்ந்து உழைப்பதற்கெல்லாம் தயாராக இருக்காங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஸ்டீவன் இந்த பேக்ட் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அண்ட் செக்ரட்டரி ஆகலாம். மிகப்பெரிய சேவை. மாணவர்களுடைய படிப்பு, மாணவர்களுடைய எதிர்காலம், வளர்ச்சி என்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி. அப்ப திறன் அப்படின்னா ஆங்கிலத்துல ஸ்கில்ஸ். இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா அது ஒரு ஸ்கில். புரியலையா? எனக்கு இப்ப நீந்த தெரியும், ஐ நோ தி ஸ்விமிங் அப்படின்னா அது ஒரு ஸ்கில். அப்ப ஏதோ ஒரு தனி திறமையை வளர்த்துக் கொள்ளணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது ஒன்று நாம் சிறந்து இருக்கணும். கடைசியில் அங்கதான் வெளியே பார்க்கிறேன். போய் இங்க பார்ப்பா, அங்க ஏதோ 1 மணி நேரம் நீங்க இருக்கிறீங்க, ஹோம்ஒர்க் பண்றீங்க, டீச்சர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். மிகப்பெரிய ஜான் வான்ஸ் இதற்காக உழைக்கக்கூடியவர்கள், இதற்காக தங்களுடைய இருப்பு என்ன அவர்களிடம் இருக்கோ அதையும் கொடுத்து உதவக்கூடியவன். நான் பேசினா நிறைய தான் பேசுவேன் சொல்லி, ஏன்னா அதெல்லாம் உணர்ந்திருக்கவன், அந்த மாதிரி வளர்ந்திருக்கிறவன், பிறருடைய உதவியால் வளர்ந்திருக்கவன், பிறர் கொடுப்பதால் படிச்சு இந்த நிலைக்கு வந்திருக்கிறவன். அதனால நான் பேசுவேன். அதனால நீனும் அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை ஒருத்தர் கொடுக்கிறாங்களா அதை பெற்றுக்கொண்டு வளரணும், உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை நீ அமைத்துக் கொள்ளணும், சமூகத்துல சிறந்து நிற்கணும் அப்படிங்கறதான் குறிக்கோள். அதனால ஒரு லட்சியத்தோட இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு லட்சிய பயணமாக எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு தீர்மானியுங்கள். அதை நோக்கி பயணிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கிடைக்கப்பெறுகின்ற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை இந்த நாளில் வாழ்த்துகிறேன். கடந்த 2 நாளாகவே நடக்கிறது. ஆனாலும் இன்று ஒரு சிறப்பு ஆரம்ப நிகழ்வாக இதை செய்திருக்கிறேன். ஏன்னா அவர்கள் வர வேண்டும். ஆகவே இந்த ஒரு நல்ல நிகழ்வை, நல்ல ஒரு சமூக பணியை, உங்களுக்கான பணியை நாங்கள் செய்வதற்கு இருக்கிறோம். அதில் மிகவும் சிறப்பாக பேக்ட் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், சேர்மன் அண்ட் செக்ரட்டரி திருமிகு ஸ்டீபன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக, பள்ளியின் சார்பாக, புனித நார்மன் துறவர சபை அருள் தந்தைகள் அனைவரின் சார்பாக மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகிறேன். அவர்களோடு அந்த நிறுவனத்தில் சேர்ந்து பணிபுரியக்கூடிய திருமதி அனி அண்ட் ரேகா அண்ட் அக்ரம் அண்ட் வினோத், தீபக் ஆகிய இவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உங்களுடைய இந்த பணி சேவை, எங்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய இந்த சேவை மறக்க முடியாத ஒன்று, மறுக்க முடியாத ஒன்று, எங்கள் மாணவர்களுக்கு தேவையான ஒன்று. நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்கள். நாங்களும் எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அந்த பலனை கொடுப்போம். அதில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதி அளிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கும் என் நன்றியோடு கற்றுக் கொடுக்கிறேன். கடந்த ஆண்டு போலவே உங்களுக்கு நம்முடைய ஆசிரியர் பெல்லா அவர்களும் ஆசிரியர் காயத்ரி அவர்களும் இந்த மாலை நேர படிப்பு நிகழ்வுகளை செய்வாங்க. நீங்க இப்ப 50 பேர் இருக்கீங்க, 50 பேர் கூட போனா இன்னொரு ஆசிரியரை போட்டுக்கிறோம். சரியா? இன்னொரு ஆசிரியரை போட்டுக்கலாம். இப்போ 50 பேருக்கு 2 பேர் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேருக்குமே
நம்முடைய டாக்ஸ் நிறுவனத்திலிருந்தே சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதையும் உங்களுக்கு நான் பெற்றுத்தரேன். அதை இந்த ஆசிரியருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தலைமை ஆசிரியர் சொல்லுவதை கவனத்தில் கேட்கணும். எந்த நேரம் வரணும், எந்த நேரம் இல்லை, எப்போ போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் செயல்பட உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நடுவுடாதீங்க, பயன்படுத்துங்க. சரிங்களா? ஆக இந்த மாணவிய வகுப்பு எழுதக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருவரையுமே வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஆண்டு கல்வி ஆண்டினுடைய தொடக்க இந்த மாநில வகுப்பு தொடக்க விழாவில் டாக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், சேர்மன் அண்ட் செக்ரட்டரி திரு ஸ்டீவன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூட அன்போடு அழைக்கிறார்.